ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம புதுசாக பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான மிட்டாய் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை மிட்டாய். அதுக்கு தேவையானது 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், பேரிச்சம்பழம், பட்டை, ஏலக்காய், பாதாம், ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நான் உடனே செய்யணுங்கிறதுக்காக ஃப்ரை பண்ணிட்டேன். இந்தளவு அந்த முறுமுறுன்னு இருக்கிற அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காவை வறுத்துக்கணும். வெறும் வானல்லையே எண்ணெய் நெய் எதுவும் ஊற்ற வேணாம். சும்மா ஜஸ்ட்டு ராவாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். அது ஒரு ப்ரௌன் கலர் வரும்ல, கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் வரும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். கறி லீஃபை அது ஆறி இருக்கும் நேரம், அதை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் தேங்காய் அரைச்சேன் இல்லையா, தேங்காவையும் ஃப்ரை பண்ண தேங்காவை எடுத்து போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, பட்டை, ஏலக்காய், அந்த பாதாம் அது போட்டுக்கிறேன். இது என்ன யூஸ்ஃபுல்னால், முடி கொஞ்சம் கொட்டுறது நிற்கும், அதுக்காக தான். பசங்களுக்கும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இந்த மிட்டாய். எப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 டேஸுக்கிட்ட வச்சுக்கலாம். பட்டையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மீதம் இருந்த பாதாம் பருப்பு போட்டாச்சு. அதை ஒரு தடவை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பேரிச்சம்பழம் போட்டுக்கிறேன். அரைச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நெய் தடவி உருண்டையாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.